தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப சில விஷயங்கள்லாம் ரகசியமான விஷயங்கள் அதை பேசிட்டு இருக்காங்க, இன்னும் முடிவெடுக்கல, இதை பத்தி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரகசியமான விஷயங்கள் வெளியே கசியறதுக்கான வாய்ப்புகளே கம்மி இருந்தாலும் பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் அந்த மாதிரி ஒரு 2 தகவலை கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு தகவல் என்னன்னா, ட்ரம்ப் முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் நமக்கு என்ன தேவையில்லை, நமக்கு ஹார்மோஸே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஹார்மோஸ் இல்லாமயே அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்த போரை விட்டு விலகுறாங்க. ஹார்மோஸ்ன்னு கேட்டுதானே நின்னாங்க. அந்த ஹார்மோஸே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அதெல்லாம் கழிச்சிடலாம், நம்மளுடைய நிபந்தனைகள் இருந்து அதெல்லாம் கழிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், ஒரு சமாதானத்தை வாங்கிட்டு வெளியேறிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றதாக இன்னைக்கு பத்திரிகைகள் ட்ரம்ப்பை பார்த்து கேட்டிருக்காங்க. ட்ரம்ப் அப்படி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காரு. நம்ம ரகசியமா தானே இதை பேசணும், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காரு, நின்றுட்டு இருக்காரு. அடுத்தது 2வது அறிவிப்பு என்னன்னு பார்த்தா சவுதி. இந்த சவுதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள், முக்கியமா யார சொல்றாங்கன்னா பஹ்ரைன், UAE, சவுதி, இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈரான் கதையை கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க ரகசியமா கொடுக்குறோம், உங்களுக்கு காசு வேணும்னா கூட கொடுக்குறோம், ஆனா அவங்க என்ன பண்ணிருங்க, முடிச்சு விட்டுருங்க, கொஞ்சம் போற மட்டும் என்ன பண்ணுங்க, சீக்கிரமா வேகப்படுத்தி அதிக தாக்குதலை பண்ணுங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இதுவும் பார்த்தா ட்ரம்ப் என்ன இருக்காரு, ஷாக் ஆகி தான் பாத்துட்டு இருக்காரு. இது 2மே ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்காங்க. இது அவங்க ரகசியமா பேசினாங்களோ இல்லையோ, அவங்க ரகசியமா பேசுறாங்க, அதை பத்தி முடிவெடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நியூஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பகிரங்கமா மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுவரை என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல இருந்தே நிறைய மிரட்டல் எல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கலாம் கேட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆகணும்னு இருக்காங்க. இவங்க ஜெயிக்கிறவங்களா இருந்தா பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு யாரையும் போய் கூப்பிட மாட்டாங்க. இவங்க பாட்டு என்ன பண்ணுவாங்க, அழிச்சிட்டு போய் அந்த இடத்த என்ன பண்ணிருப்பாங்க, கைப்பற்றி இருப்பாங்க. அப்ப பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆகணும்னு கூப்பிடுறாங்கன்னா இவங்களால ஜெயிக்க முடியலைங்கிறது தெரியுது. அப்படி நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், குண்டுகளால உங்களை துளைத்து உங்களை பேச்சுவார்த்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானை பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, மிரட்டி பேச்சுவார்த்தைக்கு அடி பண்ணி வைக்கிறதுக்காக அமெரிக்கா முயற்சி பண்றாங்க. இவங்களுக்கு வேணுங்கிறது சமாதானம் கிடையாது, ஆனா வெற்றி கிடைக்காத இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சமாதானத்தை கையில எடுப்பாங்க. அப்ப அமெரிக்கா வெற்றியை நிலைநாட்டுல எப்படியாவது தாக்குதலை செய்தாவது நாங்க சமாதானத்துக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றதன் மூலமாகவே எந்த அளவுக்கு இவங்க சமாதானத்தை எதிர்பார்க்கறாங்க, போரை நிறுத்தினா போதுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு ஈரான்ல புது சட்டம் ஒண்ணு அமலாக்கி இருக்காங்க. எப்படி இஸ்ரேல்ல அமலாக்குவாங்களோ, நீங்க போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, வெளியே விடக்கூடாது, வெளியே விட்டீங்கன்னா உங்க மேல தண்டனை கொடுப்போம்னு சொன்னாங்களோ, அதே மாதிரிதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 72 மணி நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதுவரையும் IRGC சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பசீஜ் படைத்தளம், அதுக்கப்புறம் போலீஸ் 3 இருக்காங்க. அங்க போலீஸ்ங்கிறது நார்மலாவே காவல்துறை இருப்பாங்க. அது போக IRGCங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆர்மி மாதிரி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசீஜ் அப்படிங்கிறது இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படை நடத்தினாங்க. ரீசெண்டா கூட பசீஜ் உடைய தலைவர் இறந்து போனாரு அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த 3மே தனித்தனியா அங்க இயங்குறாங்க பாதுகாப்புக்காக. 3ஐயும் சேர்ந்த 4700 பேர் இறந்ததாகவும் 20,000 பேர் படுகாயமடைந்ததாகவும் இப்போது தகவல் வந்திருக்கு ஈரான்ல இருந்து. பாத்துக்கோங்க, பொதுமக்கள் இறக்குறாங்க, 100 பேர் இறந்துட்டாங்க, 1000 பேர் இறந்துட்டாங்க, 2000 பேர் ஆயிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா காவல்துறை, IRGC, அதுக்கப்புறம் பசீஜ், இந்த 3ஐ சேர்ந்தவங்க மட்டும் 4700 பேர் இறந்திருக்காங்கன்னா என்ன சொல்றது, 5000 பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களே இறந்திருக்கும் போது பொதுமக்கள் அதுக்கு மேல இறந்திருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய இழப்பை தான் ஈரான் தழுவி இருக்காங்க. அது இல்லாம 20,000 பேர் இந்த படைகளை சேர்ந்தவங்க படுகாயமடைந்திருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க நிக்கக்கூடிய இடத்துல போட்டோ எடுத்து என்ன பண்றாங்க, மக்கள் அனுப்புறாங்க. ஏற்கனவே இங்க புரட்சி கிளம்பியதுக்கு காரணமே மொசாட் உள்ள பூந்ததும் CIA உள்ள பூந்ததும் தான். அவங்க உளவாளிகளை நிறைய இங்க வச்சிருக்காங்க. அதனால இங்கிருந்து போட்டோ எடுத்து யாரு பகிர்ந்தாலுமே அவங்களுக்கு 72 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்ணுவோம், தூக்கு தண்டனை கூட கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு காரணமும் அவங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஈரான்ல தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்த கூட என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சிடறாங்க. காலையில அவர் தொழுக போற இடத்துல கூட என்ன பண்ணிடுறாங்க, அடிக்க முடியுதுன்னா எந்த அளவுக்கு உளவு தகவலை அங்க இருக்கவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால யார் மொசாடு யார் மொசாடு இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஈரான் மக்கள் ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உறுதுணையா இருக்காங்க. அவங்க போட்டோவும் வீடியோவும் எடுத்து வெளியிடுறது இல்ல. அப்ப அங்க போட்டோ வீடியோ எடுத்து வெளியிடுறதே யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்தவங்களாகவும் அந்த கூலிப்படைகளா தான் இருக்காங்க.
அதே இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய போட்டோஸ் எல்லாம் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா யூதர்களா இருக்காங்க. ஏன்னா யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க போர் வந்து கடுமையா இருக்கு, நாங்க இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது யூதர்கள் வெளியே காட்டுறாங்க. யூதர்களுக்கு இந்த போர்ல விருப்பமே இல்ல. நெத்தன்யாகு தான் செய்யறார தவிர அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஈரான்ல மக்களுக்கே போரின் மீது விருப்பம் இருக்கு. போரை நிறுத்த வேணாம்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான மக்கள் ரேலி போறாங்க. அதனால ஈரான் மக்கள் ஈரானுடைய கவர்மெண்டோட உறுதுணையா இருக்காங்க. இந்த போட்டோ எடுத்து வெளியே விடுறவங்களா வந்து தெரியாம ஆர்வ கோளாறுல செய்யறவங்களாகவும் அதிகமானவங்க உளவுத்துறையாவும் இருக்கிறாங்க, உளவு கூலிப்படையாவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதனால இப்படி ஒரு அறிவிப்பை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுஏஇல இருந்த அமெரிக்காவுடைய 200 ட்ரூப்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரே இடத்துல தாக்குதல் செய்து அவர்களை அழிச்சிருக்கிறதாக இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அதாவது யுஏஇல வந்து இருக்கக்கூடிய ஏர்பேஸும் இந்த சவுதியில இருக்கக்கூடிய ஏர்பேஸும் வந்து அமெரிக்காவுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம்ஸ் ஓப்பன் தான் சொல்லலாம். அவங்க எப்ப வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்றவங்க. அதனால யுஏஇ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இந்த தளங்களை நீங்க என்ன பண்ணுங்க, பயன்படுத்திக்கோங்கன்ட்டாங்க. அமெரிக்காவுடைய தளங்கள் அங்க வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு யுஏஇ வேற இடத்த கொடுக்குறாங்க. அமெரிக்க தளத்தை தானே தாக்குறாங்க, நாங்க வேற தளம் கொடுக்குறோம், வேற வந்து ஏர்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு மறைவான ஏரியாக்களை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க யுஏஇ. அதுல வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸ் வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தாக்குதல் செய்யறதுக்கு. ஏன்னா அடுத்த கட்ட கடுமையான தரைவெளியும் ஆரம்பிக்க போது. அந்த சமயத்துக்கும் சரி, அதுக்கப்புறம் யுஏஇயும் சவுதியும் இணைந்து, முக்கியமா பஹ்ரைன் சொல்றாங்க, பஹ்ரைனும் இணைந்து என்ன பண்ண போறாங்கன்னா அமெரிக்காவோடு சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப யுஏயும் பஹ்ரைனும் அட்டாக் பண்ணுனா அதுக்கு வந்து அங்க அமெரிக்காவுடைய போர்ஸ் இறக்கி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ட்ரைனிங் இருக்கக்கூடிய கட்டிடத்தின் மீதே வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுலதான் என்ன இருக்காங்க, 200 பேர் இறந்ததாக இன்னைக்கு ஈரான் கிளைம் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா வந்து இல்லைன்னு மறுத்திருக்காங்க. அமெரிக்கா இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் விமானம் தாக்கப்பட்டா கூட உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்ட்லி அட்டாக்கு, தெரியாம அட்டாக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபியூவல் தீர்ந்து போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து என்ஜின்ல கோளாறு, இந்த மாதிரியே சொல்லுவாங்களோ தவிர ஒரு அடியை கூட வாங்கினதாக சொன்னதே கிடையாது. அதனால நம்ம அமெரிக்கா சொல்றதை நம்ப முடியாது. கண்டிப்பா வந்து ஈரான் சொல்ற மாதிரி அந்த இடத்துல 200 பேர் அழிக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 200 பேரும் இறக்காமல் இருந்தாலும் கூட அதுல வந்து பார்த்தா ஒரு 4ல் 5ல் ஒரு பங்காவது இறந்திருப்பாங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அந்த ஈரான்ல இருந்து வந்து அந்த 4700 கவுண்ட பார்க்கும் போதுதான் தெரியுது, ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து பார்த்தோம்னா மனிதர்கள் இழப்பு அதிகமா தான் இருந்துட்டு இருக்குது. அதுல ஜாஸ்தியா ஈரான் அடி வாங்கிட்டு இருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் மறைச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஆயிரக்கணக்கான ட்ரூப்ஸ்களை வந்து அமெரிக்கா கண்டிப்பா இழந்திருப்பாங்க. இந்த தடவை 200, போன ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 250 சொன்னாங்க. அதுக்கு பிறகு முன்னாடி பாத்தீங்கன்னா 500 பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி அதிகமான நபர்கள் அமெரிக்காலையும் பலியாயிட்டு இருக்காங்க. பார்க்க போனா இஸ்ரேல்ல கூட கம்மியா தான் வந்து பலியாயிருப்பாங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க. அமெரிக்காலையும் ஈரான்லயும் தான் அதிகமா வந்து பலியாயிருக்காங்க. ஏன்னா இந்த யுத்தம் அப்படிங்கறதே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆனதாக மாறிவிட்டது. அப்படிதான் இஸ்ரேல் கூட வந்து சிக்க வச்சிருக்காங்க. அதனால வந்து ஈரான் என்ன பண்றாங்க, அமெரிக்காவுடைய வீரர்களை குறி வச்சு தாக்குறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்குள்ள முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் நடத்துறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.